Hi friends, welcome to Fragrance of my life. இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா எங்க அப்பாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து ரொம்பவே ஆல் டைம் ஃபேவரட். இந்த குழம்பு செய்ய ரொம்பவே மெனக்கெட தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாவே வந்து செஞ்சிடலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது மிட்டி தால். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான். 3/4 கப் துவரம்பருப்பு, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1 பெருசு, 4 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம். சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ரொம்பவே வந்து கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ நம்ம செய்யலாம். ஒரு குக்கரில் துவரம்பருப்பு போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். பருப்பு வந்து நல்லா மூழ்கிடணும். அதுக்கு மேலே ஒரு இன்ச் வந்து மேலே வர மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, வறுத்து வச்சிருக்க ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா இந்த தாலில் வந்து நம்ம வந்து புளி சேர்க்க மாட்டோம். அதனால தான் வந்து இது வந்து மிட்டி தால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக செஞ்சாலே வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கூடயும் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு கூட வந்து இது ஒரு செமையான காம்பினேஷன். 5 விசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கடைஞ்சிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். அந்த பருப்பு வந்து நல்லா தெரியாத அளவுக்கு அப்படியே நல்லா மாவாக வர வரைக்கும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ தாளிக்கிறது தான். ஒரு தாளிப்பு கடாயில் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே கடுகும் வந்து நல்லா பொரியணும், நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து நல்லா வந்து பொரியணும். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தை வந்து தூவிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதில் காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகா நம்ம தாளிக்கிறதுக்கு போடுறோம் இல்லையா, அது மட்டும்தான். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறதுல போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஃபைனலாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லியே தூவிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து சட்டு புட்டுன்னு செஞ்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு கிளம்பிடலாம். இன்றைக்கி பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.